ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து சொந்தமாக ஆயில் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், பாரம்பரிய அரிசி வகைகள், பச்சரிசி, கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு கவுனி, சிகப்பு அரிசி அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி, தங்க சம்பா, தூய மல்லி இதெல்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த அரிசியோட பயன்கள் வந்து என்னென்ன. நாங்கள் வந்து ஆர்கானிக்காக இந்த அரிசி எல்லாத்தையுமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான மருந்தோ உரமோ வந்து கலக்காமல் இந்த அரிசியெல்லாம் வந்து நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆயில் வகைகளில் எங்கள்கிட்ட வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் 3 வகையான எண்ணெய் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 1/2 லிட்டராகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், 1 லிட்டராகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர் பெட் பாட்டில்லையும், 1 லிட்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 லிட்டர் பெட் பாட்டில்லையும் கிடைக்கும். அண்ட் 5 லிட்டர்ஸாக மொத்தமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா 5 லிட்டர் கேனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்டு எங்கள்கிட்ட மசாலா ஐட்டம்ஸில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் இருக்குது. மல்லித்தூள்லேயே 2 வகையான மல்லித்தூள் சேல் பண்ணுறோம். ஒன்று வந்து மிக்சட் மல்லித்தூளில் சீரகம், சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வந்து வறுத்து வீட்டில் எப்படி அம்மாலாம் ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணது அது மிக்சட் மல்லித்தூள். அதே மாதிரி எம்டி மல்லித்தூள் வச்சுருக்கோம். அது என்னென்னா வெறும் மல்லி விதைகளை வானலியில் வறுத்துட்டு அதை அரைச்சி பேக் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா இந்த பிரியாணி மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து மிக்சட் மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க, எம்டி மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி அந்த மல்லித்தூள் வச்சுருக்கோம். அண்ட் பியூரான மஞ்சளை வந்து அரைச்சி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் எவ்வளோ பியூரிட்டி இருக்குங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்பொழுதுமே பியூரான பொருள் தான் தரணும். ஆக்சுவலி நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எது பியூர்னு தேடி தேடி எடுத்து செய்யும்போது ஏன் நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் வந்து நாங்கள் இதை ஒரு பிஸ்னஸாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் எங்கள்கிட்ட தான் வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவீங்க. கடந்த 2 வருஷங்களாகவே வந்து நாங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சு திருச்சியில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஆன்லைனில் புதுசாக வந்து எங்களோட சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு இதுலேயும் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அண்ட் பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு கவுனி, சிகப்பு அரிசி, தூய மல்லி, தங்க சம்பா இது எல்லாமே வந்து ஆர்கானிக்காக எங்கள்கிட்ட கிடைக்கிது. கருப்பு கவுனிலையுமே மல்லித்தூள் மாதிரி 2 வகை வச்சுருக்கோம். என்னென்னா பச்சரிசி, புழுங்கல் அரிசி. பச்சரிசிங்கிறது ஜஸ்ட்டு கருப்பு கவுனியை வந்து தோல் மட்டும் உரித்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து கருப்பு கவுனியோட பச்சரிசி. புழுங்கல் அரிசி என்னென்னா எப்படி ஒயிட் ரைஸை வந்து புழுங்கல் அரிசி மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அதே போலவே கருப்பு கவுனியை வந்து வேக வச்சு அதை வந்து 2 நாள் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தோல் உரித்து வச்சுருக்கோம். அது வந்து புழுங்கல் அரிசி. அண்டு கைக்குத்தல் அரிசி எங்களுக்கு எல்லா வகையான அரிசியிலையுமே இருந்து கைக்குத்தல் அரிசி நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றோம். நீங்கள் எந்த வகையான அரிசியில் கைக்குத்தல் அரிசி வேணும்னு கேட்டிங்கன்னாலும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒயிட் ரைஸில் வந்து எங்கள்கிட்ட ஆந்திரா பொன்னி, அப்புறம் அம்மன், அதுக்கப்புறம் ஆங்கூர் கிச்சடி இதெல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் இட்லி அரிசிக்கு வந்து 36 வச்சுருக்கோம். 36ங்கிற அரிசி வந்து இட்லி அரிசியாக வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்கள்கிட்ட இருக்க பாரம்பரிய அரிசி எல்லாமே ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த விதமான பயமுமே இல்லாமல் அந்த அரிசியை வாங்கி யூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.